வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். திருக்கணித முறைப்படி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியாகிறார். சரிங்களா? அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு சனி பகவான் வக்கரமாகிறார். அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, அப்போ கார்த்திகை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:14 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதம் பார்த்தா 31 நாள், நவம்பர் மாதம் பார்த்தா 28 நாள். கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா 138 நாளைக்கு மேன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மேன ராசியிலே வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிடறார். அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் மேச ராசியில் இருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த வரக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் பயிற்சி வக்கரமாகிறார், எந்த பயிற்சி வக்கரமாகுதுன்னு பார்த்தா சனி பகவான் தான் வக்கரமாகிறார். வக்கரம் அப்படின்னா முதல்ல என்ன அது தெரிஞ்சுக்கலாம். இயல்புக்கு நிலையாக மாற வேலை செய்கிறவர் தான் வக்கரம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் இயல்பு நிலையில் இருக்கிறார் அப்படின்னா முன்னாடி போவார். மேசத்திலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இப்படி போவார். அதுதான் இயல்பு நிலை. அதே இயல்பு நிலைக்கு மாறாகனா ஆப்போசிட்டாக வரும்போது என்ன பண்ணுவார், மேசத்திலிருந்து மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சகம் இப்படி ரிபேஸில் வருவார். சரிங்களா? அதாவது இயல்பு நிலையில் இருக்கும்போது ஒரு ராசிக்கு நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா வக்கரம் ஆகும்போது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார். கஷ்டத்தை கொடுப்பாருன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நேரம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கஷ்டம் கொடுக்குற நேரம். அதே மாதிரி இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இந்த வக்கரம் ஆகும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு ஆரம்பித்து 4.5 மாதம் ஆகுது. பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் முன்னே நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆனார். சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போன சனி பகவான் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ அர்த்தாஷ்டம சனினா எத்தனை வருஷம்னா 2.5 வருடம். அந்த 2.5 வருடத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாத காலம் இப்போ ஓடி போச்சு. இன்னும் ஒரு 2 வருஷ காலம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 4.5 மாதத்திலேயே நிறையா தனுசு ராசிக்காரங்களுடைய கேள்வி என்னென்னா, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, எதுனால் நமக்கு தொழில் பறி போச்சு, எதுக்கு தொழில் இல்லை, ஏன் வருமானம் இல்லை, ஏன் விவசாயம் இல்லை, ஏன் நல்லது நடக்கலை, இது மாதிரி ஏன் இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லைன்ற கேள்வி மட்டும்தான் ஒரு 4.5 மாத காலமாக அப்படியே மண்டையில் பிடிச்சி குடஞ்சிட்ருக்குது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாத காலமாகவே எதுவுமே சரியில்லை. அதாவது கண்டதும் தெண்டம் பண்ணி கையில் இருக்கிற பொருள் விரையும் பண்ணி
ஒரு நாட்டை விட்டுட்டு வனவாசம் போய் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இருப்பு வச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் ஒரு 4.5 மாத காலமாக இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்குது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு 3 பார்வை வாங்கின ராசி யாருனாலும் நீங்கள் தான், தனுசு ராசி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போகும்போது சனி பகவான் 10வது ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்தா சனி பகவான் 10வது ராசியை சனி பார்வை பார்த்தா 3, 7, 10. அப்போ 3ஆம் இடமா ரிஷப ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு சனி பகவான். அப்படி பார்த்தா பார்க்குறதுனால தான் அந்த அர்த்தாஷ்டம சனியில் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க. இது போக மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியானார். ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு போன குரு பகவான் வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் இடமா துலா ராசி, 7ஆம் இடமா தனுசு ராசி, தன் சொந்த வீட்டையே பார்க்குறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். 9ஆம் இடமா பார்த்தா அப்படின்னா கும்பராசி பார்க்குறாரு. அப்போ சனி பகவான் வந்து 10ஆம் இடமா பார்க்குறாரு, குரு பகவான் வந்து 7ஆம் இடமா பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தா ராகு கேதுனுடைய பார்வை 3, 7, 11. அப்போ மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்த ராகு 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ 3 பார்வையும் வாங்கின ஒரே ராசி யாருதுன்னு பார்த்தா தனுசு ராசிக்காரங்க தான். அப்போ நேரம் நல்லா தானே இருக்கணும், நல்லதாக இருக்கணும், இல்லை நல்லா சொல்ல முடியாது. ஆனால் சனியுடைய பார்வை அப்படி பார்த்தா கெடுபலனை கொடுத்துருவார். சனியும் குருவும் பார்த்தா நட்பு கிரகம். குரு வீட்டில் போய் சனி உக்காந்தாலோ சனி வீட்டில் போய் குரு உக்காந்தாலோ நட்பு தான், 2 பேரும் நண்பர்கள் தான். அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னி வரைக்கும் பார்த்தா ஒரு 50% பேருக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம், அதே ஒரு 50% பேருக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் வக்கர ஆகிற காலம் வந்து நல்லதா கெட்டதா? அப்படி பார்த்தா நல்லதை மட்டும்தான் நடக்க போகுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கஷ்டத்தை கொடுத்தாரு, இப்போ வக்கரத்துக்கு வர்றாரு, அப்போ நல்லது கொடுப்பாரு. அதுதான் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குது? ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அப்போ உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும், ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபரில் 31 நாள், நவம்பர் மாதம் 28 நாள். அப்போ இந்த 138 நாள் கிட்டத்தட்ட 4.5 மாத காலம் பார்த்தா சூப்பராக இருக்க போகிறீங்க நான் சொல்லுவேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கால்ஸ் எனக்கே வந்திருக்குது. சொல்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சாமி சொல்கிறாங்க. எந்த ராசிக்கு போனாலும் இல்லை உங்கள் சேனலில் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்லா இல்லை, அந்த கேள்வி இருக்குது. காரணம் என்னென்னா அர்த்தாஷ்டம சனி. அப்படி பார்த்தா அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? கொடுக்குறவர் கொடுத்தாலும் கெடுக்கிற கிரகம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு வந்து எப்போ நல்லது கொடுக்குறாருன்னா இப்போ தான் நல்ல பலன் கொடுக்குறாரு. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து தான். நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லியிருக்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கரமாகும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. அப்போ சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா ஜூலை 13லிருந்து நவம்பர் 28 வரைக்கும் போது இந்த காலகட்டத்தில் தான் தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து நீங்களே வேலை விடக்கூடிய சூழல் கூட வந்திருக்கும். கூலி வேலை செய்கிறவங்களிருந்து ஐடி கம்பெனி வேறு வரைக்கும் செய்கிற வரைக்கும் மேக்ஸிமம் கூலி வேலை கூட பிரச்சனை இல்லை, ஐடி கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்கு கூட பாரு நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கும், வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், அதில் சில தடையெல்லாம் ஏற்பட்டிருக்கும், மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அப்போ தொழிலில் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்துருப்பாரு, கையில் இருப்பு வச்சு தான் கொஞ்சம் குடும்பத்தை நடத்திட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பீங்க, குடும்பத்துக்குள்ளார ஒரு அமைதி நிம்மதி போராடிட்டு இருப்பீங்க. காசு பணம் இல்லாத போது இருக்கிற அந்த நிம்மதி கூட இப்போ காசு இருக்கும்போது உங்களுக்கு அந்த நிம்மதி இல்லை. குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும், அவங்க திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை அமைஞ்ச வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையாக இருக்கும், இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு இந்த ஜூலை 13க்கு மேலே தான் உங்களுக்கு எல்லா மாற்றத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி பார்த்தா நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்துருந்தா 950 வருஷம் தூக்கி போடுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. அரகரான்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்கு ஒரு தாலி இருக்க போகிறதில்ல, சொல்கிற வந்து யாரையும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல, இல்லைங்களா? அப்படி பார்த்தா நாம் வாழணும்னா நாம் தான் சம்பாதிக்கணும், நாம் தான் உழைக்கணும். அப்படி பார்த்தா உழைக்கிற நேரம் இதுதான். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே தான் உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக சொல்கிறேன்னு கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஓட்டியிருந்தாலும் ஒற்றை மணி தானே ஓட்டும். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 5 விஷயம் சொல்லுவேன், அந்த 5 விஷயம் உங்களுக்கு வெற்றி தான். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா கடன் பிரச்சனை, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு கமிட்மெண்ட்டு மீறி பிரச்சனை வச்சுருப்பீங்க.
நம்மளோட சக்திக்கு மீறி பிரச்சனை வச்சுருப்பீங்க. அதாவது ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனால் தொழில் மாற்றங்கள் ஏற்படும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிம்மதியில்லாத வாழ்க்கை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்னு கணக்கில் போராடிட்டு இருப்பீங்க. இது எல்லாம் நிலைமையெல்லாம் மாறும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்குன்ற ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருப்போம். நமக்குன்றதை பார்த்தா ஒரு அண்ணன் தம்பி பலம், அக்கா தங்கச்சி பலம், அப்பா அம்மா, சொந்த பந்த ஜாதிச்சா சுற்றி இருக்கிற உறவுகள், ஏன் என் பாட்டை சொத்து இல்லாமல் நான் பார்த்தா என் சொந்த கையூனி தான் கரணம் போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஏன்னா உங்களுக்கு ராகு பார்வை தைரியஸ்தானமாக பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்தர குருவாக பார்க்குறாரு. அப்படியே ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு நிற்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்படி பார்த்தா குருவுடைய பார்வை, ராகுடைய பார்வை நல்லா இருக்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி இப்போ நடக்கிறதுனால நிச்சயமாக இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த சனி வந்து வக்கரம் ஆகிட்டாருன்னா அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்குற கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, இந்த உடல் உபாதிலாம் எப்போ சாமி சரியாகும், எனக்கு தொழில் மாற்றங்கள் எப்போ சாமி ஏற்படாகும், அதை விட எனக்கு பார்த்தா கடன் பிரச்சனை எப்போ சாமி தீரும், நான் வயசு இருக்குது சம்பாரிச்சுக்குவேன், இந்த வயசுலேயே கூட நான் சம்பாதிக்கிற திறமை இருக்குது என்கிட்ட, ஆனால் எனக்கு என்னென்னா சந்தோஷமாக எப்போ இருப்பேன், என் ஹெல்த் எப்படி இருக்கும். 100% தனுசு ராசிக்காரங்களோட கேள்வி இதுதான். இப்படி இருக்கும்போது உங்கள் நிலைமையெல்லாம் மாறும், மாற்றம் இல்லை. அதே மாதிரி இண்டிவிஜுவலான கேள்விகள் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பிளேட்டுக்கு தட்டுக்கு வரும். புரியுதுங்களா? நாம் என்ன சமைச்சு வச்சுருக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. சமைச்சது நம்ம வந்து பார்த்தோன்னா வெறும் அதாவதுன்றதை சாதம் செஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்தா கறியை பிரியாணி எதிர்பார்த்தா வருமா? அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமைகள் எல்லாமே மாறும். மாறக்கூடிய தருணம் அர்த்தாஷ்டம சனியில் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஜூலை 13க்கு மேலே நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மையை கொடுக்குன்னு நான் சொல்லுவேன். குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை உங்களுக்கு இந்த 4.5 மாதம் ஒரு பிரேக் கொடுத்துருக்கிறாரு, ஒரு இடைவேளை கொடுத்துருக்கிறாரு. இந்த இடைவேளையில் பயன்படுத்திக்கோங்க. காற்று உள்ள போது தூத்திக்கோங்க, மழை வராத முன்ன வீடு கட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே முன்னெச்சரிக்கை. சரிங்களா? காற்று இருக்கும்போது நம்ம தூத்திக்கல அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ஃபேன் வச்சு தூத்த முடியாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது தான் வக்கரம். இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு 4.5 மாதம் கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி இருக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு உங்கள் ஜாதகத்தில் விடை இருக்கா, மாற்றங்கள் ஏற்படுமான்றதை முதல்ல பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.